நெக்ஸ்ட் அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா e பவர் x இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இ பவர் எக்ஸ்னு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன் ஃபங்க்ஷன்ப்பா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ். அப்போ இ பவர் எக்ஸ் மல்டிபிள் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டகிரேஷனுங்கிறது என்னென்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க. சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னது காஸ் எக்ஸா. அப்போ சைன் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, காஸ் எக்ஸ் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ இதுக்கு இன்டகிரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸா. அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு வந்து இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ரிசல்ட் என்ன இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ கிவன் சம்மா ஐன்னு எடுத்துக்கலாமா. ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுக்கு ரிசல்ட் வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இ பவர் எக்ஸை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ தனித்தனி இன்டர்வல் அடிக்கலாமா. அப்போ இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா ப்ளஸ் இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நீ அப்படியே வச்சுக்கப்பா. இந்த இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதில் எஃப் ஆஃப் எக்ஸை யூனும் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்கலாமா. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூக்கு டியூ, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு டிஎக்ஸா. அப்போ ரிமைனிங் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நீங்கள் டிவின்னு எடுத்துக்கிட்டால் இதை இன்டகிரேட் பண்ணால் டிவிக்கு வி, இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு இ பவர் எக்ஸா. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணினா யூவி மைனஸ் இன்டர்வல் ஆஃப் விடி தானே. இப்போ யூவி யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸா, வி வந்து இ பவர் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸா மைனஸ் இன்டர்வல் ஆஃப் விடியூவா. வி வந்து இ பவர் எக்ஸு, டியூ வந்து என்னது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா. மறுபடியும் அகைன் மறுபடியும் அந்த இதை அப்படி எடுக்கலாமா. என்ன இருக்குது ப்ளஸ் இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் டிஎக்ஸா. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ கேன்சல் ஆயிடுமா. அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா. அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி இது ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு ஐங்கிறது கிவன் சம்மு. அப்போ இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா. சரி, இப்போ இந்த மாடலில் சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாமா. சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் சம் எடுத்துக்கிட்டீங்களே 11.9 பாருங்கள். இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் லாக் சீக்கன் எக்ஸ். ஓகே. இப்போது இந்த tan x-ஐ நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து இதை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுக்க முடியுமான்னு பாருங்கள். tan x-க்கு டெரிவேட்டிவ் வந்து என்னது லாக் சீக்கன் எக்ஸ். tan x-க்கு டெரிவேட்டிவ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஆனால் இங்கே லாக் சீக்கன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் tan x-னு எடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ இதை மாற்றி எழுது. லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x எழுதுனா இப்போ லாக் சீக்கன் எக்ஸை நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் சீக்கன் எக்ஸ். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் லாக் சீக்கன் எக்ஸ்க்கு 1/சீக்கன் எக்ஸு. சீக்கன் எக்ஸுக்கு சீக்கன் எக்ஸ் tan x போட்டிங்கன்னா சீக்கன் எக்ஸ் கேன்சல் ஆகி tan x வந்துடுமா. அப்போது லாக் சீக்கன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து tan x வருதா. ஓகேவா. அப்போ ரிசல்ட் என்ன இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸா. இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் சீக்கன் எக்ஸா. அப்போ ஆன்சர் என்ன இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. நீங்கள் tan x-ஐ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தால் இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வராது. லாக் சீக்கன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திங்கன்னா அதுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து tan x வந்துடும். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே. இல்லை செகண்ட் ஒன் பாருங்கள். இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை 2x ஸ்கொயரா. இந்த 2x ஸ்கொயரை கொண்டு எக்ஸ் மைனஸ் 1 இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸா. அப்போ எக்ஸ் டிவைட் பை 2x ஸ்கொயர் 1/2x மைனஸ் 1/2x ஸ்கொயரா. ஓகே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை 1/2x எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 1/2 கான்ஸ்டண்ட்டா. 1/2 கான்ஸ்டன்ட் 1/x-க்கு மைனஸ் 1/x ஸ்கொயரா. ஸோ 1/2x-க்கு டிஃபரன்சியேஷன் வந்து மைனஸ் 1/2x ஸ்கொயரா. 1/x-க்கு டெரிவேட்டிவ் என்னப்பா மைனஸ் 1/x ஸ்கொயர்னு. ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2x, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 1/2x ஸ்கொயர் வருதா. ரிசல்ட் வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸா.
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2x. அப்போ e power x into 1/2x, that is e power x divided by 2x plus c. தேர்ட் ஒன் பாருங்கள், e power x into secant x into 1 plus tan x. இந்த secant x வந்து உள்ளே மட்டும் கொடுங்க. அப்போ secant x plus secant x tan x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை secant x எடுத்துட்டிங்கன்னா f dash of x வந்து secant x tan x கரெக்டாக வருதா? அப்போ ரிசல்ட் என்ன? இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது f dash of x. ஸோ e power x into f of x. f of x வந்துட்டு secant x. அப்போ e power x into secant x plus c. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன், e power x into 2 plus sin 2x by 1 plus cos 2x இருக்குது. 2 அப்படியே வச்சுக்கோங்க. sin 2 தீட்டானா 2 sin தீட்டா cos தீட்டாவா? அப்போ sin 2xனா 2 sin x cos x. இந்த cos 2 தீட்டாக்கு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போது cos 2xனா 2 cos ஸ்கொயர் x மைனஸ் 1னா 1 கேன்சல் ஆயிருமா? இந்த 2 plus 2 sin x cos இல்லை 2 காமெண்ட் தான் 1 plus sin x cos x. இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அடுத்து 1 plus sin x cos x cos ஸ்கொயர் x. அப்போ cos ஸ்கொயர் x கொண்டு இண்டிவிஜுவல் டிவைட் பண்ணால் 1/cos ஸ்கொயர் x ப்ளஸ் sin x cos x cos ஸ்கொயர் x. ஓகேவா? ஸோ என்ன வரும் பாருங்கள், 1/cos ஸ்கொயர் xனா secant ஸ்கொயர் x. அடுத்து அதில் cos xம் மேலே உள்ள cos x ஆனால் sin x by cos x. sin x by cos x tan x. tan x ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, secant ஸ்கொயர் x ரெண்டாவது எழுதிக்கோங்க. இப்போ f of x tan x f of xன்னு எடுத்திங்கன்னா f dash of x வந்து secant ஸ்கொயர் x. அப்போ இது f of x, இது f dash of x. ரிசல்ட் வந்து e power x into f of x. f of x வந்து tan x. அப்போ e power x into tan x. ஓகேவா? அடுத்து இன்டர்வல் ஆஃப் e power tan inverse of x 1 plus x plus x squared by 1 plus x square. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் சம்ம செய்யணும். இப்போ x is equal to tan t எடுத்துக்கலாமா? இல்லை x எங்கே இருக்கோ அது கூட tan t. அப்போ tan inverse of x க்கு t போட்டுக்கலாமா? இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். tan inverse of x க்கு 1/1 plus x square, x க்கு dx, t க்கு dt. அப்போ dt is equal to dx by 1 plus x square. அப்போ dx by 1 plus x square என்ன போட்டுக்கலாம்? dt போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ dx by 1 plus x square dt. tan inverse of x க்கு t, அப்போ e power t 1 plus x க்கு tan t, அப்போ x square க்கு tan square t. ஓகேவா? 1 plus tan square t ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ 1 plus tan square t க்கு secant square t எழுதிக்கலாமா? ப்ளஸ் tan t. tan t ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. tan t plus secant square t dt. ஓகேவா? இப்போ பாருங்கள், f of t tan t எடுத்துக்கியா, f dash of t வந்து secant square t. அப்போது e power t into f of t வந்துருமா? e power t into f of t வந்து tan t. இப்போ e power t f tan t plus c. ஃபைனலாக e power t. e power t. அப்போ e power t க்கு பதிலாக tan inverse of x. இப்போ e power tan inverse of x tan t க்கு பதிலாக x. இந்த tan t க்கு பதிலாக x வா e power t க்கு பதிலாக tan inverse of x plus c. லாஸ்ட் ரிசல்ட் வந்து எக்ஸில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் ஒன், log x ஓட போய் 1 plus log x தான் ஹோல் ஸ்கொயர். இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. log x டீன்னு எடுத்துக்கோங்கப்பா. அப்போ log x டீன்னா x is equal to e power t. எப்படி? இந்த log இந்த பக்கம் வந்துச்சுன்னா e ஆயிரும்ண்ணே. இப்போ e power t, x is equal to e power t. ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். x க்கு dx, e power t க்கு e power t, t க்கு dt. இப்போ பாருங்கள், log x க்கு t போட்டுக்கோங்க. டிவைடட் பை 1 plus t ஹோல் ஸ்கொயர் dx போல் e power t dt. ஓகேவா? அடுத்தபடியாக மேலே t மட்டும் இருக்கப்பா, ஒரு 1 ஆட் பண்ணிங்க, ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 plus t மைனஸ் t. அடுத்து 1 plus t ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, 1 plus t ஹோல் ஸ்கொயர் வந்து இண்டிவிஜுவல் பண்ணுங்கள். 1 plus t by 1 plus t ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/1 plus t ஹோல் ஸ்கொயரா? 1 plus t இந்த ஸ்கொயரிங் கேன்சல் ஆயிரும். 1/1 plus t மைனஸ் 1/1 plus t ஹோல் ஸ்கொயரா? இப்போ 1/1 plus t வந்து f of t எடுத்திங்கன்னா f dash of t வந்து 1/x மைனஸ் 1/x ஸ்கொயரா? அப்போ 1/1 plus t மைனஸ் 1/1 plus t ஹோல் ஸ்கொயர். அப்போ 1/1 plus t வந்து f of t மைனஸ் 1/1 plus t ஹோல் ஸ்கொயர் வந்து f dash of t. அப்போ ரிசல்ட் வந்து e power t into f of t. இப்போ e power t into f of t வந்து என்னது? 1/1 plus t. 1/1 plus t plus c. அப்போ e power t by 1 plus t வந்துடும். அடுத்து ஆமாம், e power t x ஆயிருமா? e power t வந்து x. இப்போ e power t க்கு x divided by 1 plus t க்கு log x plus c. அப்போ ஸோ கிவன் சம்முக்கு ஆன்சர் என்னன்னா x divided by 1 plus log x plus c. ஓகேவா? ஆமாம். அடுத்து எக்ஸாம்பிள் சம் இருக்குப்பா. எக்ஸாம்பிள் சம்மை நீங்கள் நீட்டாக பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஃபுல்லாக புரியுதா? ஆமாம். எக்ஸாம்பிள் சம் வந்து 2 சம் இருக்கும். சம் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் என்னெல்லாம் பாருங்கள். 11.37 இருக்குப்பா. ஓகேவா? 11.37ல் 1 2 3 சம்ஸ் இருக்குது. 11. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.